நீ உதாசீனப்படுத்தாமல் இதை கேள். மிக முக்கியமான செய்தியை சொல்லதான் நான் வந்திருக்கிறேன். இதை நீ கேள். என்னை நீ காக்க வைக்காதே என் தங்கமே. சந்தனத்தின் வாசனை திரவியம் அதை தேய்த்தால்தான் காற்றில் பரவுகிறது. ஒரு ரத்தினத்தை வெட்டி மெருகூட்டும் போது அதன் பளபளப்பும் மதிப்புமே அதிகரிக்கும். வெடி உலைகளில் தங்கத்தின் மினுமினுப்பு அதிகரிக்கும். துன்பத் தீயில் இருந்து கண்ணீர் சிந்தும் போதுதான் மனிதன் சுத்திகரிக்கப்படுகிறான். உண்மையில் கண்ணீர் உருகிய மென்மையான இதயத்தை குறிக்கிறது. கடவுளின் முன்னிலையில் ஆனந்த கண்ணீர் வருகிறது. கடவுள் அமைதியாக இருந்தால் வருந்துதல், குற்ற உணர்வு மற்றும் வலி ஆகியவற்றால் நமக்கு கண்ணீர் வழிகிறது. கண்ணீரை உடல் சுத்தப்படுத்தி கண்கள் பிரகாசமாக்கும் என்று மருத்துவர்கள் கூட சொல்கிறார்கள். இதயத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் எதிர்மறை எண்ணங்களை துடைத்து மனிதனை உண்மையான உன்னதமாக்கும் என்று கவிஞர்களும் கூறுகிறார்கள். உண்மையில் கூறப்போனால் கடவுள் அருளிய கண்ணீர் ஒரு அற்புத மருந்தை போல மனித மனதை சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி அழகுபடுத்தி மேம்படுத்துகிறது. நெருக்கடியான நேரத்தில் மட்டுமல்ல, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் நாம் கடவுளின் நாமத்தை ஜபிக்க வேண்டும். வாழ்க்கையின் இடர்களை சமாளிக்க கடவுள் நமக்கு ஒரு திடமான மனதை கொடுத்திருப்பார். துன்பம் இன்பம் இரண்டுமே இறைவனால் கொடுக்கப்பட்டவைதானே. எனவே இரண்டையுமே நாம் ஏற்றுக்கொள்ளதானே வேண்டும். இன்பம் வரும்போது நாம் ஏற்றுக்கொள்ளும் போது துன்பத்தை மட்டும் ஏன் தள்ளிவிட வேண்டும்? துன்பத்தை கொடுக்க தெரிந்த இறைவனுக்கு அதை போக்க வழி சொல்லித்தர மாட்டாரா? நீ கவலைப்படாதே. கண்ணீரையும் புன்னகையையும் இறைவனின் பரிசாக நீ கருத வேண்டும். ஒளியின் முக்கியத்துவம் இருளில்தான் தெரியும். நீண்ட மணி நேர கடின உழைப்புக்கு பிறகுதான் ஓய்வின் மதிப்பை நம்மால் உணர முடியும். உழைத்து உழைத்து பார், ஒரு நிமிடமாவது உட்கார்ந்தால் தேவலாம் என்று உன் மனதுக்கு தோன்றும் அல்லவா? அப்படித்தான் இதுவும். துக்கத்தால் துன்பப்படும் போது இன்பம் என்னவென்று நமக்கு தெரியும். நமது பாவங்களை கழுவி பிரச்சனைகளிலிருந்து நம்மை சுத்திகரிக்கும் அப்பாவிற்கு நாம் எப்படி நன்றி இல்லாதவர்களாக இருக்க முடியும்? நாம் அவருக்கு நன்றி கூறிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்படியாவது நம்முடைய கஷ்டத்திற்கு நிவாரணத்தை அவர் தந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் எந்த ரூபத்தில் வருவார் என்று நமக்கு தெரியாது. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே குரு மற்றும் ஆதி இறைக்கு நன்றி உடையவர்களாக நாம் இருப்போம். நாம் இன்று செய்யும் செயலுக்கு நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இவற்றையெல்லாம் சொன்னது உனக்கு புரியாமல் தான் இருக்கலாம். இது நான் நேரடியாக சொல்லாமல் சில சூட்சுமமாகத்தான் சொல்லியிருக்கிறேன். அதை நீ புரிந்து தெளிந்து கொள். அப்போதுதான் உன் வாழ்வு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இதை நீ உதாசீனப்படுத்தாது.